ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் லேர்ன் பண்ணலாம். இது புக் பேக் கொஸ்டின்ஸ். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அணி. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அணி. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் பூ. ஆய்த எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. ஆய்த எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. குருவினா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய் எழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. பல்லினம் கசட தபர. மெல்லினம் ஞனன நமன. இடையினம் யரள வளல. பல்லினம் இக் இச் இட் இத் இப் இர். மெல்லினம் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். இடையினம் இ இர் இல் யுவ் இல் இல். தமிழ் எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை. ஆய்த எழுத்து அரை மாத்திரை. குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை. நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை. ஆய்த எழுத்து அரை மாத்திரை. மொழியை ஆள்வோம். கடிதம் எழுதுக. விடுப்பு விண்ணப்பம். ஃபர்ஸ்ட் அனுப்புனர் வா. நிறைமதி, 6ஆம் வகுப்பு, ஹ பிரிவு, அரசு மேல்நிலைப்பள்ளி, திருத்தணி. பெறுநர் வகுப்பாசிரியர் அவர்கள், 6ஆம் வகுப்பு, அ பிரிவு, அரசு மேல்நிலைப்பள்ளி, திருத்தணி. ஐயா, வணக்கம். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் எனக்கு 15/6/2025 மற்றும் 16/6/2025 ஆகிய 2 நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்த மாணவி வா. நிறைமதி. இந்த சைடு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் இடம் திருத்தணி. நாள் 14/6/2025. பெற்றோர் கையொப்பம் கவாசு. This is an example of leave letter. விடுப்பு விண்ணப்பம் எழுதுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், மொழியோடு விளையாடு. திரட்டுக. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. இளமை, இனிமை, நுண்மை, பன்மை, வளமை, செம்மை, கருமை, வெண்மை. இளமை, இனிமை, நுண்மை, பன்மை, வளமை, செம்மை, கருமை, வெண்மை. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கவிதை, அதில் கவி, கதை, விதை, தை அப்படின்னு மேக் பண்ணலாம். 10 பதி, பற்று, பத்து, பதித்து அப்படின்னு மேக் பண்ணலாம். பரிபாடலில் பரி, பாடல், பால், பல், பா, படல் அப்படின்னு மேக் பண்ணலாம். 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. தமிழ்மொழி, நீதிநூல், தமிழ்நூல், நீதிமொழி, மணிமொழி, எழுதுகோல், மணிநீதி, நூல் எழுது, மாலை எழுது, மீன்கண், நூல்வெளி, வெளிமொழி, தமிழ்மணி, கண்மணி, மணிமாலை, தமிழ்மாலை, நூல்மாலை, விண்வெளி. 2 சொல்ல இணைச்சு புதிய சொற்களை உருவாக்கணும். அதுதான் தமிழ்மொழி, நீதிநூல், தமிழ்நூல், நீதிமொழி, மணிமொழி, எழுதுகோல், மணி நீதி, நூல் எழுது, மாலை எழுது, மீன்கண், நூல்வெளி, வெளிமொழி, தமிழ்மணி, கண்மணி, மணிமாலை, தமிழ்மாலை, நூல்மாலை, விண்வெளி. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அழகு, ஏற்றம், இன்பம், ஊக்கம், இனிமை, ஆற்றல், ஈடு, இணை, உணர்வு, ஏடுகள், உரிமை, என்றும், எளிதாய், உவகை, அன்பு. இத பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்பணும். ஃபர்ஸ்ட், அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இனிமை தருவது தமிழ்,
ஈடு இல்லாதது தமிழ். உணர்வு தருவது தமிழ். ஊக்கம் தருவது தமிழ். என்றும் வேண்டும் தமிழ். ஏற்றம் தருவது தமிழ். ஜஸ்ட் புக் பேக் கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை லேர்ன் பண்ணால். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கும் ரீட் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.